ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சன்ரைஸ் டு சன்செட் சேனலுக்கு எல்லாம் வெல்கம் பண்ணுறேன். இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 13/1/2026. சைடில் பார்த்தீங்கன்னா அது வாய்ஸ் வரும். இங்கே நான் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கேன். இன்னைக்கு காலையிலேருந்து எடுக்கலான்னு இருந்தேன் இந்த வீடியோவை. சரி, டைம் இல்லை. இருக்கிற டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இல்லைங்களா? டைம் கிடைக்கிற ரொம்ப கஷ்டம். சரி, அதனால் இப்போ எடுத்துடலான்ட்டு. நல்லா இருக்கணும். ஏன்னா அந்த நம்ம ஆள் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க, அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது எட் பண்ணிக்காது. இன்னைக்கு காலையில் ஒரு நல்ல விஷயம் நடந்தது. டைரியில் எழுதியிருக்கேன். என்னோடய பார் ஆஃபீஸில் வேலை செய்யும் போது ஒரு டைரி ஒன்று இருக்கும். அந்த டைரியில் லாஸ்ட்டு ஷீட்டில் எழுதியிருக்கேன் என்ன வந்ததுன்ட்டு. அடுத்தது அவ்வளோதான், அது எழுதியிருக்கேன். 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு வேலையை முடிச்சுட்டு அப்படியே இன்னைக்கு விநாயகர் கோயிலுக்கு போயிருந்தோம். இன்னைக்கு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அடுத்தது இந்த நம்ம ஒசூரில் பார்த்தீங்கன்னா காந்தி சிலைக்கிட்ட ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அந்த விநாயகர் கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த காந்தி சிலை விநாயகர் கோயில் பின்னாடி வந்து சின்னதாக ஒரு 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 1/2 அடிக்கு சிவலிங்கம் இருக்கும். சிவலிங்கம் சின்னதாக இருக்கும். அதில் தலையில் பூ வச்சுருந்தாங்க. சிவலிங்கம் தலையில், ஏன்னா இந்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லைங்களா, அது ஒரு முளம் வச்சுருந்தாங்க தலையில் இருந்தது. காலையில் ஒரு 7:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 7 மணி 7:30 மணி இருக்கும். 7:30 மணிக்கு கோயிலுக்கு போயிருந்தேன். போய் சாமி கும்பிட்டுருக்கப்ப சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. வெளியே ஐயர் ஆரத்தி எடுத்துட்டு வந்துட்டார். ஆரத்தி எடுத்துகிட்டு வந்து தரார் நம்மக்கிட்ட. தந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஆரத்தி கொடுத்துட்ருக்கப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா சிவன் தலையிலேருந்து பூ விழுது. நம்மளுக்கு ஒரே சந்தோஷம். ஏதோ பூ விழுந்துருச்சு, நம்மளுக்கு ஏதோ லாட்ரி போட்டார், எங்கேயோ சீட்டு ஈட்டு நம்மளுக்கு அடிச்சிட்டாரு, எங்கேயோ சீட்டு போட்டார், நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது, ஏதோ ஒரு இது ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது ஒன்று ஆச்சுங்களா. அந்த பூவை வாங்குறதுக்காக அந்த கோயிலில் வந்து ஒரு 6 பேர் தான் நிற்க முடியும். அதுக்கு மேலே நிற்க முடியாது. 6 பேருக்கு மேலே யாருமே நிற்க முடியாது. அதனால் அவங்க எல்லாம் அவங்க இங்கே வருவாங்க இல்லைங்களா, அதனால் அவங்க நம்மக்கிட்ட போய் எப்படி கேட்குறது, இந்த மாதிரி இங்கே பூ வந்துருக்கு, அந்த பூ கொடுங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு நின்றுட்டுருக்கேன். வெளியவே வாசப்படிக்கு வெளியே நிற்கிறேன். வந்துட்டாங்க ஒரு 6-7 பேர் வந்து கும்பிட்டெல்லாம் போயிட்டாங்க. நான் யாரும் இல்லாத போய் கேட்கலாம், சேதனா பட்டுன்னு பேசிட்டாங்கன்னா ஒரு மாதிரி இல்லைங்களா எல்லாரும் முடியும். அதனால நான் கேட்காம அப்படியே நின்றுட்டுருக்கேன். அப்புறமேட்டுக்கு அப்படி நின்றுட்டே இருக்கேன்ப்பா. 2 பேர் லாஸ்ட்டாக வந்தாங்க. ஒருத்தர் வந்து ஐயப்ப மாலை போட்டு, இன்னொருத்தர் நம்ம இது வந்திருந்தார். வந்து கும்பிட்டு அவங்களும் ஆரத்தி காட்டி ஆரத்தி வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. விநாயகர் தையில் அரளிப்பூ இருந்ததுப்பா. அரளிப்பூ விழுந்தது. அடாடா, அரளிப்பூ விழுந்துருச்சு. இதுக்கு மேலே இப்போ ஒரு வாட்டி ஒரு விஷயம் நல்லா நடந்துச்சு, இன்னொரு வாட்டி இன்னொரு விஷயம் நடக்கிற நம்மளுக்கு என்ன தரும், ஆர்வம் இன்னும் அதிகமாகிடும் பார்த்தீங்களா. அந்த ஆர்வக்குள்ளாரில் அவன் 2 பேர் இருக்க போய் கேட்டேன், சுவாமி பூ விழுந்துருச்சு, எனக்கு அந்த பூ தர முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவர் நான் சொல்லிட்டது, பூ தானே விழுந்தது, சரி எடுத்து வச்சுக்கிறப்போங்க அப்படின்ட்டாரு. அது ஒரு பக்கத்தில் மன சங்கடமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஆசீர்வாதம் அடுத்து நிற்கால அப்படின்னு சொல்லிட்டு சிவன்கிட்டையும் எதுவும் அடுத்தது இங்கே விநாயகர்கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நேராக வண்டியை எடுத்துகிட்டு இங்கே சைட்டுக்கிட்ட வந்துட்டு சைட்டை பார்த்தோம். சைட்டை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்பி தலைவன் எப்பன் முருகன் எம்பெருமான் முருகன்கிட்ட போயிட்டோம். கடைசியில் என்னன்னா அவன் தானே எனக்கு என்ன பண்ணுறது, அதனால் அவர்கிட்ட போயிட்டு அப்படியே எல்லாம் கும்பிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த லைனில் நிற்பாங்க. இந்த ஒசூரில் பார்த்தீங்கன்னா பெரியார் நகர் முருகர் கோயில் இருக்குது. அந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம். நான் ஏறிட்டேன், படிக்கட்டெலாம் ஏறி போயிட்டு உள்ளார போய் நின்றுடலாம் அப்படின்னோடனே அங்கே இந்த படிக்கிட்ட நின்று ஆள் விடுவாங்க, இத்தனை பேர் நின்றுடுங்க. நான் ஏறிட்டேன். ஏறினோடனே அவர் வந்துருப்பா பின்னாடி அப்படின்ட்டார். சரி, பின்னாடி வந்து இந்த பக்கம் நின்றுட்டுருக்கப்ப அப்படியே சாமி கும்பிட்டுருக்கப்ப நான் வெளியே இருக்கேன். நான் அந்த இதில் போக வேண்டியவன், போக முடியல. அவர் கீழே வந்துருப்பான்ட்டார். நான் கீழே வந்து நின்றுட்டு அந்த டிவி ஒன்று இருக்குது, பிளாஸ்மா, ஒரு பெரிய பிளாஸ்மா. இந்த பிளாஸ்மாவை பார்த்துக்கிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுருக்கேன். இந்த நம்ம பிளாஸ்மாவில் இந்த முருகர் இந்த வேல் கொடி இருக்கும் பார்த்தீங்களா, வேல் கொடி, அதில் அல்லரிப்பூ எப்படின்னா இப்படி வேல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி இப்படி இந்த மாதிரி பா மாதிரி யூ மாதிரி
இல்லை சாரி யூஸ் இருக்கும் என் மாதிரி அந்த வேலுக்கு பின்னாடி என் மாதிரி பூ போடுவாங்க. அந்த பூவிலேருந்து பூலாம் விழலை, பூ வந்து நகர்ந்தது. சரி ஏதோ பூ நகருதே அப்படின்னு நினச்சிட்டு அதாவது சந்தோஷத்தில் வந்தோம். ஆனால் நடக்கிறதெல்லாம் மைனஸாக தான் நடக்குது இன்னைக்கு. இன்னாத்த இவங்க பூவை போட்டு இன்னாத்த என்ன சொல்கிறதோ, இது எதனா சொன்னால் இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணிவிடுவாங்க மேல் இடத்துல. அதனால் கொடுத்த வரையும் சந்தோஷம், கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் பெருசாக அடிச்சு விட்டு போயிடாதீங்க. இந்த 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 இது நல்லா இருக்குதே. அடாடா இது ஒரு பக்கெட்டுங்க. பக்கெட்டில் ஒரு துணியை போட்டு கொண்டிருக்கோம். இதுதான் நம்ம ஒர்க்கு. நம்ம அவங்களாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதை நம்ம பண்ணிகிட்ருக்க பில்டிங். இது வந்து 2வது பில்டிங் நம்மளோட. நான் வந்து சிவில் இன்ஜினியர். இது வந்து 2வது பில்டிங். ஒசூர் உள்ளார பண்ணிட்டுருக்கோம். ரொம்ப சின்ன பில்டிங், வெறும் 400 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் பண்ணிட்டுருக்கோம். எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். இன்றைக்கி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு, சரி இது ஒரு வீடியோவை எடுத்துப்போம் அப்படின்னு நம்ம சேனலில் போடுவோம். நடப்பதும் நடந்துக்கிட்டே இருக்கிறத போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் போடுறேன். போர் அடித்ததுன்னா போருன்னு சொல்லுங்கள், நல்லா இருந்ததுன்னா நல்லா இருந்துன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. நல்லா இல்லைன்னு சொல்கிறத நான் பார்ப்பேன், நல்லா இருக்குன்னு சொல்கிறத பார்க்கவே மாட்டேன். சரிங்களா? see you soon in next video. Sunrise to Sunset channel.